பிரச்சாரம் தொடங்குறப்ப பெரம்பூரில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணும்போது 2 தொகுதியை முடிச்சு அடுத்த 2 தொகுதிக்கு போக முடியலன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு. அதை நான் மறுக்கிறேன். இத்தனை இடம் அனுமதி கொடுக்குறாங்க, எத்தனை ரத்துன்னு நீங்களே சொல்லுங்கள். வானதி சீனிவாசன் உடல்நலக் குறைவாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிற போதே ராமதாஸ் மேடையில் மயங்கி விழுகிறார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. நமக்கு தெரியுது உடம்பு சரியில்லைன்னு. அப்போது விஜய் நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி 2 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டே போனால் நீங்கள் எப்போ தான் மக்களை பார்ப்பீங்க? துரதிருஷ்டவசமா இவ்வளவு ஆதரவு அவருக்கு இருந்தும் அந்த ஆதரவை பார்த்து அவர் திமிரா நடந்துக்கிறாரா, இல்லை ஆணவன் தலைக்கேறிடுச்சா, இல்லை சில நாளிதழ்கள் எழுதினவர் நிஜமாவே அவருக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்றது ஒன்றும் வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை சார். அடுத்த நாளே வந்து வாய்களையே பேசுறார், துணிச்சலை காட்டுறார், எல்லாம் ரைட்டு தான். நேற்று எங்கே சார் போனீங்கன்னு ஏதாவது ஒரு விளக்கம் வந்திருக்கா சார்? மக்களுக்கு பதில் சொல்ல நமக்கு பொறுப்பு இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை நினைக்கிற ஒரு தலைவன் எப்படி நல்ல தலைவன்? எந்த விஷயத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? ஏன்ப்பா ரத்து பண்ணுறீங்க? ஒரு விளக்கத்தை சொல்லுங்கப்பா. தேர்தல் நேரத்தில் எதுக்காக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க? நீங்கள் சுயேட்சை, நீங்கள் டைம் கேட்பீங்க, நான் ஒரு சுயேட்சை டைம் கேட்பேன், ஒரு அரசியல் கட்சி அவர் டைம் கேட்பாரு. போலீஸ் கொடுக்குற அந்த அனுமதியை லெட்டர் உங்களுக்கு வந்த பிறகு அங்கே உங்களுடைய கட்சி தொடர்பு ஏற்பாடு ஆரம்பித்த பிறகு கடலூரில் ரத்து பண்ணுறீங்க, கும்மிடிப்பூரில் ரத்து பண்ணுறீங்க, ஒரு ஊராக ரத்து பண்ணிட்டு போனால் எதுக்கு? தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து அதுக்கான அனுமதி நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கான அனுமதி வேணும் எங்களுக்கு. யாரு தாவேகா காரணம்? யாரு? ராமசாமியா குப்புசாமியா? ஏன் விஜய்க்கு வாய் இல்லையா? ஆதவர்ஜுனாக்கு வாய் இல்லையா? இன்ன காரணத்தினால ஒரு பிரச்சாரம் ரத்து செய்யப்படுது. என்னைக்காவது வந்திருக்கா சார்? அப்ப மக்களை மதிக்காத தன்மை தானே அது. அவர் பின்னாடி போறதா இருக்கட்டும், அவர் தாராளமாக போகட்டும் சார். கூட்டம் நானே சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஏன் போக முடியல? உங்களுடைய செல்வாக்குனால போக முடியல. கூட்டம் அவ்வளவு வருது, நான் மறுக்கலையே. அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? 2 வீலர்ல வர்றான்ல பின்னாடி வராதிங்கன்னு ஒரு நாள் சொன்னார், நான் மறுக்கல. அதை சொன்னா கேட்குற கூட்டமா? அவனுக்கு அடங்க மாட்டான்னு தெரியல. காவல்துறைக்கு என்னுடைய பணிவான வேண்டும், உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு தரேன், என் பின்னாடி 2 வீலரை வர அனுமதிக்காதீங்க. திருமாவளவன் அவர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், அவருடைய பிரச்சாரம் வாகனம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு திருமாவளவனுடைய பிரச்சார வாகனத்து மேலே ஏறி அவர்கிட்ட அடி வாங்குற கூட்டமும் இருக்கு. அந்த ஒருத்தன் போய் சேட்டை பண்ணாலும் தப்பு தான், 100கணக்கான பேர் ஏறிட்டு போனாலும் தப்பு தான். அப்படி அரசியல் பக்குவத்தோட இருக்க திருமாவளவனுக்கே அப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலங்க. இருங்க இங்க ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், அதை நம்ம என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்காத ஒரு கூட்டம், இந்த புரிதல் இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருக்காதான் போறாங்க, அதை பத்தி நம்ம தடுக்க முடியாது. கூட்டம் ஓட்டா மாறாதுங்கிறாங்கல்ல, மாறும். இந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் வருதுதான், தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அந்த இளைஞனுக்கும் அந்த ரசிகனுக்கும் இருக்கிற உரிமை, அவன் யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாதுன்னு அவன் நீங்கள் ஒரு சொல்லலாம். நீ உன் உயிரை முதல்ல பாதுகாத்துக்கோன்னு சொல்லுவேன். சரி, நீ செத்துட்டா ஒரு ஓட்டை விசிலுக்கு எப்படி போடுவேன்? குறைந்தபட்சம் ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறது கூட எதையுமே விஜய் செய்யலையா சார்? எனக்கு அதுதான் சார் இருக்கும். இவ்வளவு ஆதரவு, இவ்வளவு கொதிப்பு எனக்கு எதுக்கு சார்? எனக்கு அந்த வாய்க்காட்டுங்கிறாரா? விஜய் தாராளமாக இந்த மாநிலத்தை ஆளட்டும் சார், அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல நீங்களோ நானோ தடுக்கலாம் முடியாது. மக்கள் நினைச்சாங்கன்னா அவர் முதலமைச்சர் தான். விஜய் மேல அவ்வளவு அபரிமிதமான அன்பும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு வெறியும் இருக்கிற ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான பொறுப்பு உள்ள முதல் நபர் விஜய் தான் சார். இதை சொல்ல மறுத்தோம்னா, இதை விஜய் விமர்சிக்கிறோங்கிற மாதிரி கொண்டுட்டு போனீங்கன்னா விஜயை ஒழிக்கிறதுக்கு துணை போறாங்கன்னு அர்த்தம். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னொரு 1 வாரம் தான் நமக்கான கால அவகாசம் இருக்குது. இந்த சூழலில் திமுக, அதிமுக பிரதான கட்சிகளாக இருந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தாலும், புதுசாக வந்திருக்க டிவிக்கே இந்த கட்சி வந்து ஒரு படி மேலே போய் இவங்களோட அதிகமாக இந்த 2021 21st சென்ச்சுரிக்கான குட் கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி அறிக்கைகளாக. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? திரும்பவும் திமுக வந்து மக்கள்கிட்ட வந்து 8000 ரூபாய் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. அதிமுக வந்து 10,000 நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிற மாதிரி தெரியுது. இது இந்த ஏஐ மூலயமா, ஏஐ தொழில்நுட்பம் நாங்கள் கொண்டு போவோம், ஏஐ யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட ஒரு விதமான அடுத்த இந்த ஜென்ரேஷன் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிற மாதிரி இந்த டிவிகேவுடைய இந்த 21st சென்ச்சுரி குட் கவர்னன்ஸ் அஜெண்டா இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறது? பிரதான கட்சிகளுடைய எல்லாத்துலேயுமே இளைஞர்கள் இருக்கிற திட்டங்கள் இருக்குது. இவர் சொல்லியிருக்கிற, விஜய் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் இருக்குது. அது டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக இருக்கலாம். அவங்களுடைய ஆலோசகர்கள், நிபுணர்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திச்சு அதை மேம்போக்காக சொல்லியிருக்கலாம், மேம்படுத்தி சொல்லியிருக்கலாம். அது ஒரு விஷயமே இல்லை. தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமே ஒரு பொருட்டு அல்ல. தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஆட்சிக்கு வந்துட்டு அதை அமல்படுத்தணுங்கிறது இதய சுத்தியோட மனசாட்சியோடு அமல்படுத்தணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. மற்றபடி நான் 10,000 கொடுப்பேன், நான் 8,000 கூப்பன் கொடுப்பேன் அப்படின்றது விஜயும் விதிவிலக்கு இல்லையே. அவரும் தானே இலவசங்களே வேண்டான்னு சொல்லி ஒரு தடுமாற்றத்திற்கு பிறகு இல்லை நான் தரேன்றார்.
அந்த டீசல் மானியம் எல்லாம் 1800 லிட்டருங்கிறது 3500 லிட்டரா தருவேங்கிறாரு. அது சாத்தியமா அப்படின்றலாம் ஒண்ணு இருக்குல்ல. இருக்கு அப்படியே டபுளா அறிவிச்சுட்டே போறாரு. அவரும் தான் திமுக அண்ணா திமுகவாவது 1000 குற்றச்சாட்டு இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஓரளவு பயந்துகிட்டு தான் சில விஷயங்களை சொல்லுவாங்க. இல்லையே நம்ம சொன்னோம் அதை நடைமுறைப்படுத்த முடியலையே அப்படின்னு திமுகவுக்கு சில விஷயங்கள் தெரியும். நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்டோம் ஆனா நம்மளால கடைசி வரைக்கும் முடியலன்னு அண்ணா திமுகவுக்கு சில விஷயங்கள் தெரியும். இது எந்த நாலேஜோ விஜய்க்கு இல்லை, அது பலவீனம் இல்லை, அதுவும் ஒரு விஷயம்னு சொல்றேன். அதனால அவரும் இஷ்டத்துக்கு அறிவிச்சுக்கிட்டு தான் போறாரு. அவர் எதுவுமே நல்லது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி விஜய்கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்கள் ஒன்று இருக்குல்ல. இத்தனை இந்த பிரச்சாரம் தொடங்குறப்ப பெரம்பூர்ல ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணும்போது 2 தொகுதியை முடிச்சு அடுத்த 2 தொகுதிக்கு போக முடியலன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு. அதை நான் மறுக்கல. கூட்டம் கூடுது, ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போக முடியலன்னா அதுக்கு நீங்க ரத்து பண்றீங்கன்னா அதுக்கு திமுகவை கூட்டம் சொல்லலாமா? தமிழ்நாடு அரசுக்கும் தேர்தல் பிரச்சார அனுமதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல இதை நான் சொல்லல, விஜயே சொல்றாரு. எங்க திருநெல்வேலியில போய் சொல்றாரு. திமுக கிட்ட பவர் இல்லாதனால தான் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட பேச முடியுது. அவங்ககிட்ட அதிகாரம் இருந்திருந்தா என்னை இங்கே பேசவே விட்டுருக்க மாட்டாங்க, அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்கங்கிறாரு. அப்போ பெரம்பூரில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இருந்த அதிகாரம் திருநெல்வேலி போகும்போது இல்லாமல் போயிடுச்சா? என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அன்னைக்கே அதிகாரம் கிடையாது சார், காபந்து அரசு தான் சார் அவங்க. இந்த புரிதல் இல்லாமல் முதல்ல மக்கள்கிட்ட பொய் சொல்லலாமா? உங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்லலாமா? சரி, இத்தனை அனுமதி கொடுக்குறாங்க, எத்தனை ரத்துன்னு நீங்களே சொல்லுங்க. ஏஐ யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதா அப்புறம் இருக்கட்டும் சார், முதல்ல மக்கள்கிட்ட வர சொல்லுங்க சார். ஏன் இத்தனை ரத்து பண்றாரு? எப்படி சார்? இப்போ நீங்க கட்சி தொடங்கின போதும் சரி, இப்போ இல்லை தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படம் முடிஞ்சோடனே வருவாருன்னாங்க. உட்கட்டமைப்பு, கட்சியினுடைய கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு, பெரம்பூர்ல வீடு வீடா போய் ஓட்டு கேட்க ஆள் இல்லை. ஆதவர்ஜனாவுக்கும் அந்த நிலைமை தான். அதாவது ஒரு இளைஞர் பட்டாளத்தை தங்கள் பக்கம் வைத்திருக்கிற பணபலத்தை வைத்திருக்கிற இவங்களுக்கே இந்த கதி தான். மற்ற வேட்பாளரை பற்றி சொல்லவே வேண்டாம். இதுக்கு தான் உட்கட்டமைப்பு அவசியம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்பையும் வரல. சரி, தேர்தல் நெருக்கத்தில் வந்தாச்சு, அதுக்கப்புறம் சில சம்பவங்கள் நடக்குது, அப்பையும் வரல. இப்போ வரலன்னு கேட்டால் அனுமதி கொடுக்கலைங்கிற. அனுமதி கொடுத்தாச்சுன்னா ரத்துங்கிற. ரத்துக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. வானதி சீனிவாசன் உடல்நலக்குறைவாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறார். 2 நாள் கழிச்சு ஓரளவு தெளிவு வந்தோடனே ஒரு வீடியோ போடுறார். இன்னொரு 3 நாள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிற போதே ராமதாஸ் மேடையில் மயங்கி விழுகிறார். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. நமக்கு தெரியுது உடம்பு சரியில்லைன்னு. ராமதாஸ் ஏன் களத்துக்கு வரல நான் கேட்பேனா? அப்போது விஜய் நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி 2 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டே போனால் நீங்கள் எப்போ தான் மக்களை பார்ப்பீங்க? நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று சொல்லணும்னா சொன்னீங்களே, எனக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. ஏன்னா இதை போய் இவ்வளவுதான் கவனிச்சிருக்கிறாரு என்ன? உங்கள் கண்ணுக்கு எப்படி இதெல்லாம் படாமல் போச்சு? விஜய் தாராளமாக இந்த மாநிலத்தை ஆளட்டும் சார், அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல. நீங்களோ நானோ தடுக்கலாம் முடியாது. மக்கள் நினைச்சாங்கன்னா அவர் முதலமைச்சர் தான். அதுக்கு தகுதியானவராக தன்னை காமிச்சுக்கிறாரா? தேர்தல் அறிக்கை தூக்கி குப்பையில போடுங்க சார். இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை சார். யாருடைய தேர்தல் அறிக்கையும் நான் சொல்லுவேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் திரும்ப சொல்றேன், மனசாட்சியோட ஆட்சி பண்ணா போதும் சார். உங்க மனசுல தோன்ற விஷயங்களை அதுக்கப்புறம் நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ற ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்டு அதுல நல்ல விஷயங்களை அமல்படுத்தலாம் சார். அதெல்லாம் ஒரு பொருட்டு குப்பையில போடுங்கன்னா அதை பிரதானமா தூக்கிக்கிட்டு வர வேண்டாங்கிற நான். சரிதானா? அதே சமயத்துல தேர்தல் வாக்குறுதிங்கிறது கதாநாயகன் அப்படின்னு திமுக அந்த காலமெல்லாம் திமுகவே இன்னைக்கு அதனுடைய கதாநாயகன் உறக்க சொல்லலையே. எங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகன். இந்த கலைஞர் கலர் டிவி கொடுத்த போது இருந்த அந்த ஈர்ப்பு யாருக்குமே இல்லை சார். 10,000 ரூபா கொடுப்பேன் எடப்பாடி. எத்தனை ஊருங்கெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். மக்கள் அப்படியே அதே பேச்சா இருக்கு. எங்கேயாவது காதில் விழுந்துகிட்டே இருக்கா? எடப்பாடி 10,000 கொடுக்க போறா, 10,000 கொடுக்க போறா. இல்லையே, 8,000 கூப்பன் கொடுப்பேன். 2 நாள் பேச்சு, அவ்வளோதான் சார். நான் அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா அடிப்படை தேவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட தேவைப்படுற எல்லாருக்குமே வந்து சேர்ந்துருச்சு. வாஷிங் மிஷின் ஏன் எடுப்படலை, ஃப்ரிட்ஜ் ஏன் எடுப்படலைன்னா ஏழைகள் மனசுல அதுக்கு தேவையில்லை. அது வாங்கிட்டு வந்து எங்கப்பா வைக்கிறது? நான் அங்கேயே ஒழுகிட்டு இருக்கு கூரை, அதை கொண்டாந்து அங்கே வைக்கிறதா அப்படின்னு தேவைப்படாத ஆட்கள் அதை பற்றி கவலைப்படலை. தேவைப்படுகிற ஆட்களுக்கு ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்கு. அதனால தான் அது எடுபடலைன்னு சொன்னேன். ஒழுங்கா ஆட்சி செய்யுங்க. ஏதாவது தப்பு நடந்தா கண்டிங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஒரு எல்லை மீறி போகுதா, இரும்புக்காரம் கொண்டு அடக்குங்கன்னு பொதுவான பார்வை தான் பார்ப்பாங்க. நலத்திட்டங்கள், பொதுவான நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்யுங்க. இலவச பஸ் எத்தனையோ லேடிஸ்க்கு அது பயன்படுது. நான் ஆண்களுக்கும் சேர்த்து தருவேன் வேற சொல்லிக்கிறார். விஜயும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லிக்கிறார். தமிழ்நாடு முழுக்க எந்த அரசு பேருந்துலையும் இலவசமா பயணம் பண்ணலாம். பொதுவான விஷயங்களை பேசுறது வேற. அது தவிர நம்மை ஆள நினைக்கிற தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கிறதா சார் அடிப்படை தேவை. இதை நினைக்கிற போதுதான் தேர்தல் அறிக்கையை தூக்கி குப்பையில போடுங்கிற நான். புரியுதுங்களா? இந்த தலைவன் ஒழுங்கா இருந்தாதான் அவங்க கொண்டாந்து கொடுத்த நீங்கள் புகழ்ந்து தள்ளி அந்த தேர்தல் அறிக்கையை அமல்படுத்தவே முடியும். அப்ப ஒரு புக் அடிச்சோமே, ஒரு மார்ச் மாதம் ஒரு புக் அடிச்சோம்ல, அதை எடுத்துட்டு வாங்கப்பா,
அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தலைவன் தகுதியானவனா அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கணும். ஸோ பிரச்சனை எங்க, தேவை எங்க, தலைவனுடைய கேரக்டர்ல ஆரம்பிக்குது. தேர்தல் அறிக்கை நல்ல பைண்டிங் சார், காலிகோ பைண்டிங்ல போட்டு வச்சிருக்கோம் சார். என்னத்துக்கு? ஜெராக்ஸ் கடையில் எடுத்து வச்சா கூட அந்த 40 பக்கத்தை எடுத்துட்டு வாங்கன்னா அதை செஞ்சு அமல்படுத்துற துணிச்சலும் ஆளுமையும் இருக்கிற தலைவன் தான் நமக்கு வேணும். அது நல்லா பைண்ட் பண்ணியிருக்கா, நல்லா வலுவழுத்தாளில் பிரிண்ட் பண்ணியிருக்கா, இதெல்லாம் தேவையில்லை சார். தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுல தான் நம்ம விஜய் கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம். துரதிர்ஷ்டவசமா இவ்வளவு ஆதரவு அவருக்கு இருந்தும் அந்த ஆதரவை பார்த்து அவர் திமிரா நடந்துக்கிறாரா, இல்லை ஆணவன் தலைக்கேறிடுச்சா, இல்லை சில நாளிதழ்கள் எழுதினவர் நிஜமாவே அவருக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுல ஒன்றும் வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை சார். அவர் ஆம்பளை சார். லேடிஸாவது எங்களுக்கு இதுன்னு சொல்ல சங்கடப்படலாம். இதில் ஆண் பெண் வேற்றுமையெல்லாம் கிடையாது, தூக்கிட்டு வந்துட போகிறாங்க. சிலருக்கு சில விஷயங்கள் சொல்ல தயக்கமாக இருந்தால் ஆண் எதையும் சொல்லலாம். இப்போ காய்ச்சலாக படுத்து கிடக்கிறாருன்னா ஆம்பளை போட்டால் போடலாம். அதே ஒரு பெண்ணை போட முடியுமா? ஒரு பேச்சுக்கு சும்மா ஜென்ரலாக கேட்குறேன் நான். அந்த அடிப்படையில் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒன்று வெளியில் சொல்லுங்கள். அடுத்த நாளே வந்து வாய்களையே பேசுகிறார், துணிச்சலை காட்டுறார், எல்லாம் ரைட்டு தான். நேற்று எங்கே சார் போனீங்கன்னு ஏதாவது ஒரு விளக்கம் வந்திருக்கா சார்? மக்களுக்கு பதில் சொல்ல நமக்கு பொறுப்பு இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை நினைக்கிற ஒரு தலைவன் எப்படி நல்ல தலைவன்? எந்த விஷயத்துல பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? ஏப்பா ரத்து பண்றீங்க, ஒரு விளக்கத்தை சொல்லுங்கப்பா. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து விஜய் மக்களை சந்திச்சு 10 நாள் கூட ஏங்க நீங்க தானங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க வீட்டை விட்டே வரமாட்டீங்க, தட்டில் வச்சு கொடுத்துடணுமா? நான் சொல்ல புரியுதா சார்? 10 மணிக்கு எங்க மணி 10 ஆச்சு, வீட்டை விட்டு வரல, நம்ம அப்படி கேட்கலையே. அதுக்கு ரத்து வருது. தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள், காவல்துறையா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து அதுக்கான அனுமதி நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கான அனுமதி வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஏங்க தேர்தல் நேரத்தில் எதுக்காக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க? நீங்கள் சுயேட்சை, நீங்கள் டைம் கேட்பீங்க, நான் ஒரு சுயேட்சை டைம் கேட்பேன், ஒரு அரசியல் கட்சி அவர் டைம் கேட்பாரு. ஒரு ஊருக்குள்ளே எல்லாரையும் ஒரே நேரத்தில் விட முடியாது, சரிதானா? இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு அதை ஆர்டர் படுத்தி நீங்கள் காலையில் வாங்க, அவர் சாயங்காலம் வரட்டும், இல்லை நீங்கள் மதியான நேரத்தில் வாங்க, இல்லை நீங்கள் அடுத்த நாள் வாங்கன்னு போலீஸ் கொடுக்குற அந்த அனுமதியை லெட்டர் உங்களுக்கு வந்த பிறகு அங்கே உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஏற்பாடை ஆரம்பித்த பிறகு கடலூரில் ரத்து பண்ணுறீங்க, கும்மிடிப்பூரில் ரத்து பண்ணுறீங்க, ஒரு ஊராக ரத்து பண்ணிட்டு போனால் எதுக்கு? ரத்து பண்ணுறது உங்கள் உரிமையாக இருக்கலாம். உங்கள் உடல்நிலை சரியில்லைன்னா அப்படிலாம் படுத்த படுக்கையாகவே வந்து பிரச்சாரம் பண்ண அவசியம் இல்லை. அதை பற்றி வாய் திறந்து ஒரு வார்த்தை, இந்த தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிங்கல்ல, நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. முதல்ல அப்படி பேசுறதை நிறுத்துங்க. யார் தாவேக்காரனா? யார்? ராமசாமியா, குப்புசாமியா? ஏன் விஜய்க்கு வாய் இல்லையா? ஆதவர்ஜனாக்கு வாய் இல்லையா? டைப் பண்ணி பண்ணுற 5 நிமிஷம் உங்கள் வீட்டில் டைப்பிஸ்ட் இல்லையா அவங்க கட்சி ஆஃபீஸில்? இன்ன காரணத்தினால ஒரு பிரச்சாரம் ரத்து செய்யப்படுது. என்னைக்காவது வந்திருக்கா சார்? அப்போ மக்களை மதிக்காத தன்மை தானே இது. நீங்கள் வருவீங்கன்னு ஒருத்தர் போலீஸ்காரன் உட்காந்து செட் பண்ணி, சரி இங்கே ஒரு இவ்வளோ நேரம் போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் இல்லைன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இப்போ ஒரு 100 பேர் அவர் விஜய் வரும்போது நிற்கணும்ப்பா, ஒரு 50 பேர் அங்கே அனுப்பி, இப்படியெல்லாம் பிளான் பண்ணி அனுமதி கொடுத்த பிறகு நீங்கள் காரணமே சொல்லாம ரத்துன்ட்டு போயிடுவீங்க. இந்த அழிச்சாட்டியம் எதுக்கு? இந்த பொறுப்பற்ற தன்மை ஏன்? நான் சொல்ல புரியுது. குறைஞ்சபட்ச கேரக்டர் சார் இதெல்லாம். அரசியலில் எதுவுமே பண்ண மாட்டேன், சட்டத்தை மதிக்க மாட்டேன், ஆட்சியை வந்து என்கிட்ட கொடுத்துடணும், எப்படி இதை ஏற்றுப்பீங்க? சரி, இத்தனை லட்சம் பேர் நம்மளை நம்பி வர அந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்போன்னு ஏதாவது ஒரு விஷயம் விஜய் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று. பொய் பேசுறது, ஜனநாயகன் எங்களை தடுத்துட்டா, படத்தை வர விடாமல் தடுத்துட்டாங்க. யார் தடுத்தா? விஜய் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? திமுக. மத்திய மாநில அரசுகள். அதில் மாநில அரசை சேர்க்கலாமா? எதுக்கு இந்த சேட்டை? படம் வெளியில் வர்றதுக்கும், இப்போ படம் சென்சார் போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து தேட்டர்கள் கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மாநில அரசை. ஏன்னா உதயநிதி அங்கே சினிமாவில் இருக்கிறாரு, அவர் படம் தான் நிறையா ரிலீஸ் ஆகுது, அவங்க தேட்டர் பூரா அவங்க கண்ட்ரோல் இருக்காரு, நீங்கள் சொன்னால் கொஞ்சம் எடுபடும், ஓரளவு உண்மை இருக்கலாம். இல்லை சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுக்காமல் அது வர தாமதமாகறதுல திமுக பிஜேபி எப்படி சார்? மாநில அரசுகள் என்ன சார் சம்பந்தம் இருக்குது? சரி, அவர் விஜய் வந்து மதிக்க தகுந்த நடிகர், ரசிக்க தகுந்த நடிகர், ஒரு மனிதர், நம்புகிறேன். 2 பேரும் சேர்ந்து சதி பண்ணி தடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஜனநாயகன் ஆன்லைனில் லீக் ஆச்சுல்ல, அதுக்கு என்ன சொல்கிறாரு? இந்த 2 பேரும் சேர்ந்து லீக் பண்ணிட்டாங்களாம். அப்போ ஏதாவது ஒன்று தானே சார், உங்கள் பார்வையில் எது சரி? தடுத்தது உங்களை ஒழிக்க சரியா, இல்லை ரிலீஸ் பண்ணி உங்களை ஒழிக்கிறாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போ என்ன நடந்தாலும் தூக்கி பழைய தூக்கி போட்டுறது. ஏப்பா அந்த பத்திரமா வச்சிருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கும் அதில் பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் ஆதவர்ஜனா மேலே எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க, இவர் தான் லீக் பண்ணியிருப்பாருன்னு. ஏன்னா 2 வாரம் முன்னாடி ஒரு இது இருக்குது பாருங்கன்னு ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னார். அது இதுதானு இப்போ சந்தேகப்பட வைக்குது. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு தான் செய்கிற மாதிரி சார். இதெல்லாம் சில்லறத்தனை சார். இதை உங்களை மாதிரி 1000 உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்த உலகம் சார் இது. நீங்களாம் எந்த மூளைக்கு? நீங்கள் பண்ணுற அரசியல் சில்மிசமெல்லாம். நான் வந்தால் என்ன பண்ணுவேன், இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இதய சுத்தியோட நேர்மையாக மக்கள்கிட்ட வந்து பேசணும் சார். இந்த சில்லுண்டித்தனமான வேலையெல்லாம் நிறுத்தணும். காசு பணம் இருக்குங்கிறக்கா சோஷியல் மீடியா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? முழுக்க பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனை ஆடியோ வெளியில் வச்சு தெரியுமா இவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு? தலைவர் ஒன்று பண்ண போகிறாரு, அதை கொஞ்சம் விடுங்க. த்ரிஷா அங்கே போகிறாங்க, அதை கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. ஸோ என்ன கீர்த்தி சுரேஷ் அங்கே ஏதோ பண்ணுறாங்க, எத்தனை ஆடியோ வெளியே வந்துச்சு? மனசாட்சியில் விஜய் வாயை திறந்து ஏதாவது பேசியிருக்காரு? அந்த கள்ள மௌனம் இருக்குல்ல,
அப்போ பணத்திமிரு அது, புரியுதுங்களா? இதெல்லாம் நான் தான் சொல்கிறேனே, உங்களை விட அப்பாக்கள் தாத்தாக்களை பார்த்த உலகம் இது. என்னமோ அவர் தான் புத்திசாலி மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கோங்கலாம். மக்கள் முட்டாள்கள் அல்ல. தாராளமாக நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, மக்கள்கிட்ட நேர்மையோடு நடத்துங்க. அரசியல்வாதிக்கு நேர்மைக்கு சம்மந்தம் கிடையாது, குறைஞ்சபட்ச நேர்மையை காட்டுங்க. ஏன் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்கணும்? நீங்கள் மாற்று சக்தின்னு வேறு சொல்லியிருக்கீங்க, தூய சக்தின்னு வேறு உங்களுக்கு நீங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. வேறு அசுத்த சக்தின்னா கூட அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிற ஆள்கிட்ட ஒரு 20% ஒரு க்ளீன்னஸ், ஒரு நேர்மை, ஒரு மனசாட்சி நான் எதிர்பார்ப்பேன்ல. எதிர்பார்ப்பேன்னா மாட்டேன், நீங்களும் எதிர்பார்க்கணும். அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோமே தவிர ஏதோ விஜய் மேலே நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட விரோதம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மக்களை தொடர்ந்து சந்திக்காமல் இருக்கிறது, மக்களுடைய இந்த கோவங்களுக்கு, மக்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இல்லை, அவர் மக்கள் எந்த கேள்வி கேட்டு போய் சொல்லலாம். பத்திரிக்காரன் நம்மள மாதிரி ஆளுங்க யார் சொல்கிறோம், 4 பேர் பேசுகிறத வச்சு நம்ம மக்கள் போய் அந்த குப்பமா நேற்று அந்த 3வது தெரு குப்பமாக இருக்குல்ல, அது விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி எங்கே ஃபோரம் இருக்குது, எந்த மைக் இருக்குது, எந்த மேடையில், அப்படி காலில் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம். பத்திரிக்கையாளர் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுருக்காரா சார்? சந்திக்கல. ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரா சார்? ஆனால் ஆட்சி மட்டும் இவருக்கு வேணுமா? அக்கிரமம் இல்லை. நீங்கள் என்ன தேவதூதரா? தேவதூதரே வந்தாலும் நான் ஏன் வந்திருக்கேன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவார் சார். நான் அந்த நம்பிக்கை உள்ளவனை வச்சு நானும் சொல்கிறேன். நான் எதற்காக இந்த பிரிவு எடுத்திருக்கேன், எதற்காக இந்த அவதாரம் எடுத்திருக்கேன்னு அவரே ஒரு பிரசங்கம் பண்ணுவார். நீங்கள் அவரோட பெரியால? இது அக்கிரமம் இல்லையா சார்? இதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நாளைக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உங்களை என்னையும் சேர்த்தானே ஆட்சி பண்ண போறாரு. அப்போ என்னோட முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு நான் கேட்கமா, வேற எவன் கேட்பான்? நான் சொல்ல புரியுதா சார்? நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் சீமான் நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாலும் சீமான்கிட்ட இந்த கேரக்டர் இருக்கணும், அவர் இப்படி நடந்துக்கணும்னு சொல்ற உரிமை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு சார். ஏதோ இல்லாத உரிமையை நம்ம தூக்கிட்டு வரல. நான் ஓட்டு போறேனோ இல்லையோ சார், என்னையும் சேர்த்தா சார் ஆள போறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களையும் சேர்த்தானே, நம்மள தானே, நாம தான் சார் கேட்கணும். நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க ஆன்சரபிள் சார், பதில் சொல்லி ஆகணும் சார். இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு ஆசை வருது? இப்படி நமக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், மக்களுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாரு, பிரஸ் மீட் வைக்கிறாங்க, தொடர்ந்து குற்றச்சாட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சனாலே நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்லயும் அவர் பின்னாடி போறதா இருக்கட்டும், அவர் தாராளமாக போகட்டும் சார். கூட்டம் நானே சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஏன் போக முடியல? உங்களுடைய செல்வாக்குனால போக முடியல. கூட்டம் அவ்வளோ வருது, நான் மறுக்கலையே. அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒன்று சொல்கிறீங்களா? 2 வீலரில் வர்றான்ல பின்னாடி, இவர் போகிற ஊர்ல எல்லாம் ஒருத்தன் விழுந்து சாகலை, ஒருத்தன் செத்துட்டான். 19 நாள் ஐசியூல இருந்து செத்தான். விஜய் என்னன்னு கூட கண்டுக்கல. ஒரு அறிக்கை, ஒரு இரங்கல் செய்தி வரல சார். உங்கள் பின்னாடி வந்து விழுந்து செத்தான் சார், திருச்சியில் தஞ்சாவூர் போகிற போது. அதுக்கப்புறம் திரும்பவும் விழுகிறான், காரைக்குடி போகிற போது ஒருத்தன் விழுகிறான். இவர் என்ன பண்ணணும்? பின்னாடி வராதிங்கன்னு ஒரு நாள் சொன்னார், நான் மறுக்கலை. அதை சொன்னால் கேட்குற கூட்டமா? அவனுக்கு அடங்க மாட்டான்னு தெரியல. காவல்துறைக்கு என்னுடைய பணிவான வேண்டும், உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு தரேன், என் பின்னாடி 2 வீலரை வர அனுமதிக்காதீங்க. நான் அதை பாண்டிச்சேரியில் பண்ணாங்க. என்ன கடுமையாக இருந்து சின்ன ஒரு பண்ண முடிஞ்சிச்சு. விஜய் ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு கேட்குறேன். காவல்துறைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்குது, அவங்க நிறுத்துங்க, இல்லை நான் பிரச்சனை பண்ண வரல சார். கடுமையாக நீங்கள் நடந்துக்கிட்டா சார் அவன் அடங்குவான். ஒவ்வொரு ஊர்லேயும் கிட்டத்தட்ட ரசிக்கிறாரோன்னு தோன்ற அளவுக்கு தானே சார் அவர் நடந்துக்கிறாரு. இந்த குறைஞ்சபட்ச பங்களிப்பு கூட இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்கள் சார். அப்படி என்ன சார் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாட்டை தூக்கி நிறுத்தணுன்னு இருக்கா? அப்படி ஒரு ஆள் நமக்கு தேவையில்லை சார். உணர்வு, மனசாட்சி, உணர்ச்சியற்ற ஒருத்தர் நமக்கு எதுக்கு? மேல் சொல்லுங்க முதல்ல. இந்த ஏஐ யூனிவர்சிட்டிலாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஒருத்தர் கண்ணு முன்னாடி மண்டை உடஞ்சி போய் கிடக்குறான், அவனை தடுக்கிறதுக்கு இது மாதிரி இன்னொரு இடத்துல நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு துளி கூட துரும்ப எடுத்து போட மாட்டீங்க. அப்புறம் என்ன சார் ஏஐ யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வர்றீங்க? சொல்லுங்கள். இதை தான் சார் முதல்ல நம்ம கவனிக்கணும், சுட்டி காட்டணும், விஜய்க்கு சொல்லித்தரணும். இதை சொல்ல மறுத்தோம்னா, இதை விஜய் விமர்சிக்கிறோங்கிற மாதிரி கொண்டுட்டு போனீங்கன்னா விஜயை ஒழிக்கிறதுக்கு துணை போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் நல்லா ஏற்றி விட்டு அவர் முன்னாடி எதுவுமே தெரியாமல் வச்சு, ஏற்கனவே புத்தி குறைவு, நான் அப்படியே சொல்லுவேன். அரசியல் அறிவு விஜய்க்கு குறைவு இருந்திருந்தால் அவர் இவ்வளோலாம் பண்ண மாட்டார். பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணியிருக்க மாட்டார், செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருந்திருக்க மாட்டார். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், விஜய்க்கு அரசியல் அறிவு குறைவு. தப்பு கிடையாது, புதுசாக வரவனுக்கு எல்லாம் உதவினால எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் குறைஞ்சபட்ச உணர்வுன்னு ஒன்று இருக்குன்னு காட்டணுமா இல்லையா? இல்லை சார், அது கரெக்டு தான், நம்ம காட்டணும் தான். ஆனால் இங்கே வந்து கூட்டமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தங்களை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இதில் காட்டிக்கணும் அப்படிங்கிற. திருமாவளவன் அவர்களோட கூட்டம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், அவருடைய பிரச்சாரம் வாகனம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு திருமாவளவனுடைய பிரச்சார வாகனத்து மேலே ஏறி அவர்கிட்ட அடி வாங்குற கூட்டமும் இருக்குது. அப்போது எப்படி வாங்குற கூட்டம் இல்லை, அடி வாங்குற நபர் சொல்கிறேன். அந்த ஒருத்தன் போய் சேட்டை பண்ணாலும் தப்பு தான், 100கணக்கான பேர் ஏறிட்டு போனாலும் தப்பு தான். அப்படி அரசியல் பக்குவத்தோட இருக்க திருமாவளவனுக்கே அப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலங்க. இருங்க இதை ஒப்பிடாதீங்க. நான் சொன்னேன், ஒரு நபருக்கும்
கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, திருமாவளவன் இத்தனை வருஷத்து வாழ்க்கையில இந்த அளவுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறார். அங்கேயும் அடங்க மறு அத்துமீறுன்ற வாசகங்களை கேட்டு அதை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நான் சொன்னது அது இல்லப்பா இதாப்பான்னு திருமாவளவர்களை திருத்தி பண்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டாந்து வச்சிருக்காருல்ல, அது முதல் நாளே விஜய்க்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கல. யதார்த்தம் புரியாதவன் அல்ல நான். அதுக்கான முயற்சின்னு ஒன்று விஜய் இப்படி எடுத்திருக்காரு சார், ஒன்று சொல்லுங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஒரு அறிக்கை, ஒரு ட்விட்டர், ஒரு வேண்டுகோள். சங்கீதா போனால் என்னன்னா நான் இருக்கேன்னாங்கிறான். சங்கீதாவுடைய உறவு என்ன? நீ அண்ணாங்கிறியே, நான் இருக்கேங்கிறியே. இதை ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா கன்னத்திலேயே அரைஞ்சிருக்க வேண்டாமா அந்த பொண்ணை கூப்பிட்டு விஜய்? ஏம்மா தங்கச்சி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத, நீ நாளைக்கு இன்னொரு இடத்துல வாழ போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க பொண்ணு, கல்யாணம் ஆச்சா நமக்கு தெரியாது, இப்படி பொது வழியில் பேசாத. அவர் கண்டிச்சார்னு ஒரு ரீல்ஸ் எங்கேயாவது பார்த்தீங்களா சார்? சொல்லுங்க சார். இல்லை, ஏஐ யூனிவர்சிட்டி எதுக்கு அந்த யூனிவர்சிட்டி? கலாச்சாரத்தை இந்த பண்பாட்டை சீரழிச்சிட்டு ஏஐ யூனிவர்சிட்டி என்னத்துக்கு? நாக்கு வலிக்கவா? மேல் சொல்லுங்க. இப்போ என்னுடைய கோவம் எங்கன்னு புரியுதா? புரியுது சார். விஜய் மேல அவ்வளவு அபரிமிதமான அன்பும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு வெறியும் இருக்கிற ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான பொறுப்பு உள்ள முதல் நபர் விஜய் தான் சார். காவல்துறை, திமுக, பிஜேபி பொல்லையர்னு அரையணும். இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல் பொறுப்பு விஜய்க்கு வேணும் சார். நான் இதை பண்ணேன், ஏமா அவர் ஒரு ரீல்ஸ் மட்டும் விட்டுருந்தாருன்னா எத்தனை பொண்ணுங்களுக்கு அது ஒரு பாடமாக இருந்திருக்கும். உங்களுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிறேன், வார்த்தைங்களை தவறாக விடாதீங்க, பொது வழியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. ஏதாவது ஒன்று. இவர் எதுவுமே பண்ண மாட்டார், தூக்கி கொடுத்துடணும் முதலமைச்சர் பதவியை. அப்படி ஒரு கேடுகட்ட காலம் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். விஜய் தாராளமாக இந்த மாநிலத்தை ஆளட்டும். தன்னை திருத்த வேண்டிய விஷயங்கள்ல, மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல திருத்திக்கிட்டும் மாற்றிக்கிட்டும் வந்த பிறகு அவர் ஆட்சி செய்யணுங்கிற ஆசை அவருக்கு வரட்டும், மக்களும் ஆதரவு தெரிவிக்கட்டும். நமக்கு ஆட்சேபனே இல்லை. ஓகே, அப்போ இந்த நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே மக்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இங்கே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், அதை நம்ம என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்காத ஒரு கூட்டம் திரும்பவும் நாங்கள் அதை அவர் சொல்கிற மாதிரி காலைல எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கெட்டா நாங்கள் அப்படியே ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் இந்த புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இருக்காதான் போகிறாங்க, அதை பற்றி நம்ம தடுக்க முடியாது. அவங்களோட கூட்டம் ஓட்டாக மாறாதுங்கிறாங்கல்ல, மாறும். ஆனால் மொத்த ஓட்டுமே அந்த இளைஞர் கூட்டமாக தான் இருக்கும். பொதுமக்கள் உங்களை நோக்கி வரவே மாட்டாங்க. விஜய் இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் மக்கள் பார்வையிலேருந்து தான் சார் நான் பேசுகிறேன். அந்த கட்டுப்பாடற்ற புத்தியற்ற இளைஞர்கள் பார்வையிலேருந்து நான் பேசலை. இளைஞனோட சொல்லக்கூடாது, ரசிகன் பார்வையிலேருந்து நான் பேசலை. அந்த ரசிகர்கள் அரசியல் படுத்தப்பட முடியாதவங்களா? அந்த எண்ணம் விஜய்க்கே என்ன வரலையே. படுத்த முடியுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி சார். நான் அவர்களை அரசியல் மையப்படுத்த முயற்சிக்கிறேங்கிற எண்ணம் முதல்ல அந்த தலைவனுக்கு வரணும் சார். தலைவனுக்கு என்ன அந்த புத்தி வரலையே. நான் சொல்ல புரியுதா சார்? அதனால சொல்றேன், அந்த கட்டுப்பாடற்ற கூட்டம் வருதுதான், தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அந்த இளைஞனுக்கும் அந்த ரசிகனுக்கும் இருக்கிற உரிமை, அவன் யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாதுன்னு. அவன் நீங்கள் ஒரு சொல்லலாம், நான் அரசியல் கட்சி கிடையாது, எப்பா விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட நான் எந்த காலத்தையும் சொல்ல மாட்டேன், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீ உன் உயிரை முதல்ல பாதுகாத்துக்கோன்னு சொல்லுவேன் நான். நீ செத்துட்டா அந்த குடும்பத்தை யார் கவனிப்பா? சரி, நீ செத்துட்டா ஒரு ஓட்டை விசிலுக்கு எப்படி போடுவேன்? குறைந்தபட்சம் ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறது கூட எதையுமே விஜய் செய்யலையே சார். எனக்கு அதுதான் சார் இருக்கும், இவ்வளவு ஆதங்கம் இவ்வளவு கொதிப்பு எனக்கு எதுக்கு சார்? எனக்கு அந்த வாய்க்கா தகராறா, இல்லை நான் வாங்கின ஒரு 2 சென்ட் இடத்த அவர் பறிச்சுக்கிட்டாரா, சொத்து தகராறா, ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. இந்த ஆதங்கம் தான் நமக்கு. குறைஞ்சபட்சம் நான் சாதாரண ஆள், இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அல்லது நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. விஜய்க்கு எவ்வளோ இருக்கணும்? இந்த மாநிலத்தை ஆள நினைக்கிற விஜய்க்கு எவ்வளோ இருக்கணும்? இதுதான் முதல்ல அவருக்கு உங்களை போன்றவர்கள், நம்மை போன்றவர்கள்லாம் கற்றுத்தர வேண்டிய, சொல்ல வேண்டிய. ஊதுற சங்க ஊதுவோம், அவர் விசில் ஊத சொல்கிறாருல, முதல்ல சங்க ஊதுவோம், அதாவது அவர் காதில் போய் ஒழிக்குதான்னு பார்ப்போம். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.